வாழ்க வளமுடன். இப்போ நம்ம லோயர் பேக் பெயின், சயாட்டிகா இதில் இருக்கக்கூடிய பெயினை விடுவிக்கக்கூடிய தாடாசன முறை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை முழுமையாக தெளிவாக கற்றுக்கோங்க. இப்போ இதுக்கு ஆரம்ப நிலை அப்படின்றது நின்ற நிலை எடுத்துக்கிறோம். இதில் தாடாசனத்தில் 4 முறைகள் இருக்குது. இந்த 4 முறையில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் வந்து மெயின்டெனன்ஸ் தான். ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது அந்த சயாட்டிக் நர்வாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு டிஸ்க்னால் வரக்கூடிய தொந்தரவாக இருக்கட்டும், அதை ரிலீஸ் பண்ணி பெயினை ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். இப்போ இதுக்கு நின்ற நிலை அப்படின்றது 2 கால்கள் நேராக இருக்கணும், சமநிலையில் இருக்கணும். ஷோல்டருக்கு நேராக ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸில் வச்சிருக்கிறேன் பாருங்கள். கால் இப்படி உள்முகமாகவும் இருக்கக்கூடாது, வெளிமுகமாகவும் இருக்கக்கூடாது, பெருவிரல் இப்படி நேராக இருக்கணும். உடல் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கட்டும், தளர்ந்தபடி இருக்கணும். இப்போ இது ஆரம்ப நிலை. இப்போ இதிலிருந்து கைகள் நல்லா உயர்த்தி உள்ளங்கைகள் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தபடியாக கொண்டு வந்து வச்சிடணும். முதல்ல நான் செய்கிறேன், பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம். இப்போ இது தாடாசனத்தின் ஆரம்ப நிலை. இப்போ இதிலிருந்து மூச்சினை நல்லா உள்ளிழுத்துக்கிட்டே கைகள் மட்டும் மேலே உயர்த்தணும். மேலே உயர்த்தி அப்படியே 2 உள்ளங்கைகள் ஒன்றா சேர்த்து உள்ளங்கை மேல்புறமாக அப்படியே திருப்பி வச்சு இப்போ அப்படியே உள்ளங்கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். எந்த அளவு முடியுதோ அந்த அளவிற்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக ரொம்ப விகரஸாக பண்ணிடக்கூடாது. மைண்டில் உங்களால் கம்ஃபர்டபுளாக, அதுதான் ஆசனம். ஸ்திரம் சுகம் ஆசனம். உங்களால் ஒரு நிமிஷத்துக்கு எந்த அளவு ஸ்ட்ரெச் பண்ணால் மெயின்டைன் பண்ண முடியுமோ, கம்ஃபர்டபுளாகவும் ரிலாக்ஸாகவும் ஸ்திரத்தன்மையோடையும் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சை கொடுத்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும். பார்வை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு எந்த விதமான நடுக்கம் இருக்கக்கூடாது, ரிலாக்ஸாக செய்யணும், இறுக்கம் இல்லாமல் செய்யணும், உடல் தளர்த்தி செய்யணும். மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைகள் விடுவிச்சு மீண்டும் நம்ம ஆரம்ப நிலை வரோம். ஆரம்ப நிலை வந்து அப்படியே கைகள் கீழே வச்சு கால்களை விரித்து கை பின்னாடி கட்டி கண்கள் மூடிய நிலை எடுத்துக்கணும். கண்கள் மூடி உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனிக்கணும். இதுதான் நின்ற நிலையில் நம்ம சொன்ன தாடாசன முறை. ரொம்ப எளிமையான பயிற்சி. ஆனால் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியாக செய்யணும். சரியாக செஞ்சுட்டா இந்த தாடாசனம் மட்டும் நான் கொடுத்தேன் சயாட்டிகா ஆன்லைன் கன்சல்டேஷனில் நிறைய பேருக்கு நான் ரிலீஃப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ என் கூட சேர்ந்து செய்யுங்க. 1 நிமிஷம் ஆரம்பத்தில் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் மாற்றம் வரும். போக போக 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் வரைக்கும் தாராளமாக செய்யலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுள் ஆக 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 5 நிமிஷம் ஈஸியாகவே செய்ய முடியும். இப்போ ஆரம்ப நிலை எடுத்துக்கோங்க. 2 கால்கள் சமநிலை எடுத்துக்கலாம். உடல் தளர்வாக இருக்கட்டும். தாடாசனத்தின் ஆரம்ப நிலை எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே மூச்சை நல்லா உள்ளிழுத்துட்டு கைகள் மட்டும் நல்லா மேலே தூக்குங்க. காதுக்கு கைகள் பேரலாக வந்ததுக்கப்புறம் 2 உள்ளங்கைகள் இணைச்சி உள்ளங்கை மேல்புறமாக திருப்பி வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சிங் கொடுக்க கொடுக்க நம்மளுடைய பேராஸ்பைனல் மசில்ஸு முதுகுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தசைகள் இழுக்கிறது ஃபீல் ஆகும். அப்படியே நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிறது, நம்மளுடைய வெர்டிப்ரா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிறது ஃபீல் பண்ண முடியும். இப்போ அப்படியே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பார்வை ஒரு இடத்துல செலுத்தி மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் நார்மல் மூச்சில் மெயின்டைன் பண்ணுங்கள். உடலை தளர்வாக விட்டுறணும். ரிலாக்ஸாக விட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். சரி, இப்போ 60 வினாடிகள் முடிஞ்சது. கைகள் விடுவிச்சு கை 2 திரும்ப தாடாசனத்தின் ஆரம்ப நிலை கொண்டு வந்து இப்போ அப்படியே கை 2 பின்னாடி கட்டிக்கோங்க. கால்கள் லேசாக விரித்து வச்சு கண்கள் மூடியபடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓய்வு. ஃபீல் த ரிலீஸ், ஃபீல் த ரிலீஃப். வலி நிவாரணமாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். உடலிலும் மனதிலும் நடந்திருக்கிற மாற்றங்களை ஃபீல் பண்ணுங்கள். குட். இப்போ நம்ம அமர்ந்த நிலையில் தாடாசனம் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு வஜ்ராசன நிலை எடுத்துக்கலாம், இல்லை பிராரம்பிக் ஸ்திதி லாங் சிட்டிங் போஸ்டர் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி சுகாசனம் எடுத்துக்கலாம். சுகாசனம் ரிலாக்ஸ்டான போஸ்டர், கம்ஃபர்டபுளான போஸ்டர். இல்லையா நம்ம ஒரு ஸ்டூலில் உட்காந்தும் நம்ம இந்த தாடாசனத்தை செய்ய முடியும். இந்த தாடாசனம் எப்போல்லாம் செய்யணும் அப்படின்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அமர்ந்த நிலையில் அப்படின்றப்ப 2 கைகள் மேலே உயர்த்திக்கணும். உள்ளங்கை ஒன்றுக்கு ஒன்று பார்த்தபடியாக இருக்கணும். முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். உடல் தளர்ந்து இருக்கணும். இது ஆரம்ப நிலை. இப்போ இதிலிருந்து நான் செய்கிறேன்னு பாருங்கள். மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே 2 கைகள் நல்லா மேலே உயர்த்தி
2 கைகள் ஒன்றா சேர்த்து உள்ளங்கை மேல்புறமாக திருப்பி வச்சு உள்ளங்கை நல்ல மேல் நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த லோயர் பேக்லேருந்து முழு ஸ்பைனல் கார்டு ரிலீஸ் ஆகிறது ஃபீல் பண்ண முடியும். நல்ல விரிவாகிறது ஃபீல் பண்ண முடியும். அப்படியே ஒரு நிமிஷம் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைகள் மீண்டும் ரிவர்ஸ் ஆர்டரில் தளர்த்திட்டு விடுவிச்சு மீண்டும் நம்ம ஆரம்ப நிலை வந்துடுறோம். ஆரம்ப நிலை வந்துட்டு கைகள் கீழே வச்சு கண்ணை மூடி உடலில் நடந்திருக்கிற மாற்றத்தை ஃபீல் பண்ணணும். உடலில் மாற்றம் நடப்பதற்கு அலோவ் பண்ணணும். ரிலாக்ஸ்டான போஸ்டரில் வச்சு இப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து செய்யுங்க. இப்போ சுகாசனத்திலிருந்து இரு கைகள் மேலே உயர்த்திடுங்க. உள்ளங்கை ஒன்றுக்கு ஒன்று பார்த்தபடியாக வச்சு மூச்சினை உள்ளிழுத்துட்டே 2 கைகள் நல்லா மேலே தூக்குங்க. கைகள் காதுக்கு பேரலில் ஆனதுக்கப்புறம் 2 கைகள் ஒன்றா சேர்த்து உள்ளங்கை மேல்புறமாக திருப்பி வச்சு நல்ல மேலே தூக்குங்க. மேலே தூக்கி பார்வை ஒரு இடத்துல செலுத்தி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். இடுப்பு பகுதி, கால் பகுதி எல்லாமே ரிலாக்ஸாக இருக்கணும். தசைகள் ஏதாவது இறுக்கத்தோடு இருந்தது அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. தலை மேலே இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது. தலை நேராக இருக்கணும். உடலெல்லாம் நல்ல நேராக இருக்கணும். இது மாதிரி கட்டில்லையும் தாடாசனம் எப்படி செய்கிறதுன்றது பார்க்க இருக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு சில விதிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். விதிமுறைகள் அப்படின்றது நீங்கள் நார்மலாக சேரில் உட்காந்துட்டோ சோஃபாவில் உட்காந்தோ இப்படி செஞ்சீங்க அப்படின்னா வேலை செய்யாது. நம்ம உட்காரக்கூடிய இடம் ஃப்ளாட்டாக இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது கட்டில். ஒரு சில இது நீங்கள் சேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கர்வாக இருக்கும், கீழே கான்கேவாக இருக்கும், இல்லை கோணமானலாக இருக்கும். சோஃபா குஷனி சர்ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்தாலே அழுத்தும். அப்போ அது மாதிரி சர்ஃபேஸில் உட்காந்து செய்கிறப்ப பலன் கிடைக்காது. 2வது விஷயம், நம்மளுடைய பாதங்கள் நல்லா தரையில் பதிஞ்சிருக்கணும். அடுத்தது 3வது, நம்மளுடைய இடுப்பு பகுதி பாருங்கள், இது இடுப்பு பகுதி, இது மூட்டு பகுதி. இந்த மூட்டு பகுதியானது இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்கணும். இப்போ கீழே இருக்குது, எனக்கு சரியாக இருக்குது. இப்போ இதுவே இந்த கட்டிலுடைய ஹைட்டு கம்மியாகவோ ஸ்டூலுடைய ஹைட்டு கம்மியாக இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த மூட்டு பகுதியானது மேலே ஏறும். ஆட்டோமேட்டிக்காக இந்த மூட்டு மேலே ஏறுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதே போல் பின்னாடி லோயர் பேக்கு கம்ப்ரெஸ் ஆகும். அப்போ அது பலனை கொடுக்காது. இப்போ அப்படியே முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். மூச்சை உள் இழுத்துக்கிட்டே என் கூடையே சேர்ந்து நீங்கள் செய்யலாம். உள் இழுத்துக்கிட்டே 2 கைகள் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தபடியாக கொண்டு வந்துருங்க. இப்போ அப்படியே இரு கைகள் நல்ல மேலே தூக்கி 2 கைகள் இணைச்சி உள்ளங்கை மேல்புறமாக திருப்பி வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணி பார்வை ஒரு இடத்துல செலுத்தி மெயின்டைன் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37
38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46. வளமுடன். இப்போ நம்ம படுத்த நிலையில் தாடாசனம், அதாவது சுப்த தாடாசனம் எப்படி செய்கிறது அப்படின்றதை நான் காட்டுறேன். இப்போ ரிலாக்ஸாக நம்ம படுத்திருக்கிறோம், மேலே பார்த்த மாதிரி படுத்திருக்கணும். இப்போ 2 கைகள் நல்லா மேலே உயர்த்தி கைகள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். அதே சமயத்தில் 2 காலுக்கு இடையில் ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். குதிங்கால் தரையில் பட்டிருக்கு. 2 பெருவிரல்களை நல்லா நம்ம ஒன்றாக சேர்க்கணும். இப்போ நான் செய்கிற மாதிரி நல்லா செய்யணும். அப்படி இந்த பெருவிரல் கீழ் நோக்கி அழுத்துங்க. இந்த கைகள் இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணி இதே நிலையில் மெயின்டைன் பண்ணுங்கள். இதே நிலையில் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு மெதுவாக கால்கள் ரிலீஸ் பண்ணி கைகள் மீண்டும் நார்மல் ரேஞ்ச் கொண்டு வந்து அப்படியே ஓய்வை எடுத்துக்கணும் சாந்தி ஆசன நிலையில். சரி, இப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து செய்யுங்க. எதுவும் சந்தேகம் இருந்தால் பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுக்கலாம். திரும்ப பாருங்கள். இப்போ ஆரம்ப நிலை எடுத்துக்கலாம். ஆரம்ப நிலை எடுத்துகிட்டு இதுதான் ஆரம்ப நிலை. 2 கால்கள் ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். இப்போ அப்படியே மூச்சு நல்லா உள்ளிழுத்துட்டே கைகள் நல்லா மேலே கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த கால் பெருவிரல் 2ம் ஒன்றா சேர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். லோயர் பேக்கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த பெருவிரல் நல்லா கீழ் நோக்கி அழுத்துங்க. கைகள் இன்னும் மேலே கொண்டு போக முடியுமா பாருங்கள். கொண்டு போயிட்டு கண்கள் மூடி அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளுடைய தசைகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். லோயர் பேக் ரீஜன் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். மெயின்டைன் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60. ரிலாக்ஸேஷன் தொடரணும் அப்படின்றவங்க தொடர்ந்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.